ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு our வீடியோ. இந்த வீடியோ பார்க்க போறோம்னா கார்த்தியோட சர்தார் 2 படத்தோட ப்ரோலாக். ஐ திங்க் இது கைண்ட் ஆஃப் ட்ரெய்லரா டீசர் எதுனாலும் தெரியலாம், பட் ப்ரோலாக்னு சொல்லி போட்டிருக்காங்க. 2 minutes 57 seconds கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான், ஃபுல் ஃபிளெஜ் ட்ரெய்லர் மாதிரி தான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம் நம்மளோட ஒப்பீனியன்றதை பண்ணி பேசலாம். ஓகே, 3, 2, 1. ஓ பிரின்ஸ் பிக்சர்ஸ். ஓகே,喺這裡面嗎？草屯文土棍邊，送上門。ஆள் படத்தோட வைப் மாதிரி இருக்கு.你是哪個鬼？你跟我要什麼？சப்டைட்டில்要地方。चल सरदार, என்னோட எதுவும் முடிய போறதில்லை சர்தார். உன் நாட்டை நோக்கி ஒரு பிரளயம் வந்துட்டு இருக்கு. யாருப்பா உலகத்துல இருக்கிற அத்தனை இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் அவனை தான் கை காட்டுங்க. எஸ்ஜி சூர்யா. Dagger is coming. தலைவர் ஒரு மிகப்பெரிய போர் உருவாக போகுது. முடிஞ்ச உன் நாட்டின் உயிரி காப்பாத்துக்கும். சிங், எங்க ஊர் பக்கம் ஒன்று சொல்லுவாங்க, போர்னு வந்ததுக்கு அப்புறம் உயிராகுது. மேடே மேடே. வாவ், ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு எங்க கொண்டு ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து அதை வச்சு கைண்ட் ஆஃப் என்னென்ன கெட்டது நடக்குன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஊழல் இருக்கும். அதை பேஸ் பண்ணியான ஒரு படம், ரொம்ப கோரான படம். பட் அதுலேயுமே இந்தியா லெவலுக்கு கனெக்ஷன் இருக்கும். சைனா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, ஸோ மீன்ஸ் அவங்களோட ப்ராஜெக்ட் உள்ள கொண்டு வர மாதிரி நிறைய அந்த ஹையான தீம்ஸ்லாம் இருக்கும். பட் அவுட் அண்ட் அவுட் ஒரு பக்கம் ஒரு ஜான்விக் கைண்ட் ஆஃப் வைப்பில் இருக்குது பார்க்கும்போது. ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக ஆக்ஷன் சீன்ஸ். எனக்கு என்ன டவுட்னா, இது வந்து படத்தில் வர சீனா இல்லை இந்த இந்த ஒரு ப்ரோலாக்காக ஷூட் பண்ணதான் தெரில. ஐ திங்க் படத்தில் வர்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இல்லை இது ஒரு ப்ரோலாக்காக மட்டும் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வேற லெவல் இது. பிகாஸ் ப்ரொடக்ஷன் வேல்யூ அவ்வளோ பயங்கரமாக தெரியுது. எனக்கு தெரிஞ்ச சதர் படத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. சிஜி ஆகட்டும், பிகாஸ் அது ஒரு அதோட படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய லெவலில் அந்த வாட்டர் இது வந்து ப்ரோக் ஆகிற மாதிரி சம்திங் ஒரு கைண்ட் ஆஃப் ஹைஃபை அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அது வந்துட்டு விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 90% கிட்டத்தட்ட ஒரு கன்வின்சிங்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு அது. ஸோ கமிங் பேக் டு திஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ஸ்டார்டிங்கில் காட்டின அந்த சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், கலர்ஸ் ஆகட்டும், அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனிப்பிரதேசத்துலேருந்து அந்த டோரை இது பண்ணுறாங்க, உடைக்கிறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கான்ட்ராஸ்ட்டாக அந்த ஒரு வார்மான தீமில் ஃபுல் பிளட்டு அந்த கேஎஸ் நடந்துட்டு அடிச்சு பொழந்துட்டு இருக்காரு, கத்தி பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்காரு.
ஒரு ஜாப்பனீஸ் கைண்ட் ஆஃப் இது ஜாப்பனீஸா சைனீஸான்னு தெரியல, இது அந்த மிக்ஸில் தான் இருக்குது. பட் ஆனால் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா பிகாஸ் பிஎஸ் மித்ரன் மேலே பிஎஸ் மித்ரனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ படம் மட்டும்தான் கொஞ்சம் சறுக்கிச்சு. இரும்பு திரையாகட்டும் இல்லை இந்த இதுவாகட்டும் சர்தார் ஆகட்டும், ரெண்டுமே நல்லா பெரிய கான்செப்ட், எக்ஸிக்யூஷன் வைஸுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வகையில் பிஎஸ் மித்ரன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அண்டு இதில் மெயினாக அந்த வயசான கார்த்தி தான் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தவங்க தெரியும் எவ்வளோ மாசான ஒரு அவருக்காகவே பண்ண அந்த ஒரு சீன் வந்து சரியான புதுசாக இருக்கும். அந்த இன்டர்வல் சீன் கிட்ட அந்த ஜெயில் பிரேக் சீனு அதே மாதிரி அந்த ஐ திங்க் இதில் அந்த வயசான கார்த்தி தான் ஐ திங்க் இதில் என்ன சொல்கிறது ஒரு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி கவர் பண்ணுற மாதிரி ஐ திங்க் ஃபீல் ஆகுது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எஸ்ஜே சூர்யா எந்த படத்துலைங்க அவர் இல்லை, வர்ற எல்லா படத்துலையும் எஸ்ஜே சூர்யா இருக்கார். வேறு லெவலில் கமிட்மெண்ட்டு இருக்குது. அது ஒரு கேங்ஸ்டர். எனக்கு என்னென்னா ஒரே ஒரு இது அவர் வந்துட்டு அவரோட ஜென்ரலாக அவர் பண்ணுற மாதிரி ஆக்டிங் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பிகாஸ் யூஸ்வலாக அவர் கொஞ்சம் சவுண்டு ஏற்றி அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இதுவாக எப்படி சொல்கிறது ஓவராக கத்தாமல் கண்ணுலேயே மைல்டாக பேசி விளக்கணம் காட்டினா இன்னும் கொஞ்சம் அதில் அந்த ஆக்ஷன்ஸில் விளக்கணம் காட்டினா இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி தோணுது. பட் எப்படி இருந்தாலும் எஸ்ஜே சூர்யா இருக்கான்ற டபுள் கேரண்டி நமக்கு படத்தில் என்டர்டைன்மெண்ட்டுக்கு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் மூவி. அண்ட் மியூசிக் ஐ திங்க் மியூசிக் யாருங்க மியூசிக் ஜிவி தானே, ஐ திங்க் ஜிவி தான் நினைக்கிறேன். ஒரே செகண்ட், சாம்சியஸ். ஓகே தானே. ஃபஸ்ட்டு பாட்டுக்கு ஐ திங்க் ஜிவின்னு நினைக்கிறேன், செகண்ட் பாட்டுக்கு சாம்சியஸ். தரமான பிஜிஎம் மியூசிக் இது போட்டதே பார்த்து எனக்கு ஸ்லைட்டாக தோணுச்சு கைண்ட் ஆஃப் சாம்சியஸாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஜிவி இந்த ஜோனுக்குள்ள அடிக்கடி போயிட்டு வரங்காட்டி ஜிவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வச்சேன். பட் சாம்சியஸ் பக்காவான சம்பவம். ஐ திங்க் கைதிக்கு அப்புறம் இடையில ஏதாவது படம் ஒர்க் பண்ணாங்களா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் அந்த கைதியோட அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பம்ப் பண்ணுற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. இது என்ன சொல்கிறது பயங்கர வெயிட்டிங் கேஸ். மேலே படம் வரட்டும். எப்போ ரிலீஸ் டேட் எதுவும் ஐ திங்க் இல்லை, ரிலீஸ் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல. இது ஆக்சுவல் ட்ரைலரும் கிடையாது, ஒரு ப்ராடக்ட் ஒரு கான்செப்ட் தீம் மாதிரி நினச்சிக்கலாம். பட் அதோட படத்தோட வைப் இந்த மாதிரி தான் இருக்குன்னு காட்டுறதுக்காக ஷூட் பண்ணி தான் நினைக்கிறேன். தரமாக இருக்குது, பக்காவாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் படம் ஃபாதர் அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ டில் தென் பாய்.